Assalamu alaikum friends. Today 250 gram mutton gravy செய்றோம். First அதை வேக வச்சுக்கலாம். ஒரு ஸ்மால் ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. லைட்டாக ப்ரௌனிஷில் வரும்போது ஒரு டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை 250 கிராம் மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த மசாலாலையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அந்த மசாலாவில் அந்த மட்டனையும் சேர்த்து நல்லா கலக்குங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம விசில் வச்சுக்கலாம். ஒரு 6-8 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தனியாக வானலில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து 3 மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சு அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா ப்ரௌனிஷாக வரும்போது தேவையான உப்பு சேர்த்து ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டும் மிக்சிங் ஆனதும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சிங் ஆன மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் வச்சது அதுவும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் திரும்பவும் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரா பவுடர், லைட்டாக மட்டன் மசாலா திரும்ப சேர்த்துக்கிறேன் நான். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்குங்க. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்ச மட்டன் கிரேவியும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி நல்லா கலக்குங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த கிரேவியோட மசாலா எல்லாம் இறங்கி நெக்ஸ்ட் அந்த 1/2 லெமன் நல்லா புழிஞ்சு வச்சுட்டு நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்குங்க. சுவையான மட்டன் கிரேவி நறுமணத்தோடு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.